வணக்கம் ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஒன் வியூவர்ஸ். நம்ம சேனலில் ஸ்டாக் மார்க்கெட், ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பற்றின எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோ ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. எங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் நண்பர்களே. வாங்க நாம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஒன்ல கொடுக்குற கண்டென்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டுமே பிரசன்டரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணது. நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்ல, ஸோ இது ஃபினான்ஷியல் அட்வைஸ்னு எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதன் மூலம் இதில் உள்ள பொதுப்பு துறைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என நாங்கள் கருதுகிறோம். ஹாய் நண்பா, நம்மளுடைய ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற முதல்ல 1000 சப்ஸ்கிரைபருக்கு ஸோ என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவும் என்னுடைய லாங் டேர்ம் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவும் நமக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 1000 சப்ஸ்கிரைபருக்குள்ளே வந்துருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து என்ன அப்படின்னாக்கா மியூச்சுவல் ஃபண்டோடைய டைப்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஸோ எந்த மாதிரி ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அடுத்து ஒரு 5 வருஷத்தில் வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுள் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில ஃபண்ட்ஸ் பற்றிலாம் இப்போ நம்ம பார்க்க போதும். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நீங்கள் ரெடியாக வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டைப் வந்து என்னன்னாக்கா ஸ்மால் கேப் ஃபண்ட். ஸோ இந்த நேம்லேருந்தே நமக்கு வந்து தெரியுது இது வந்து ஸ்மால் கேப் அப்படின்றது. கேப் அப்படின்னா என்னன்னா கேபிட்டலைசேஷன். சின்ன சின்ன கம்பெனிகளை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா பெரிய ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்றது. ஸோ ஸ்மால் கேப் அப்படின்னா என்னன்னா நிஃப்டியில் வந்து இதுவாகிட்டு இருக்கிற கம்பெனியில், என்எஸ்சியில் வந்து லிஸ்ட் டவுன் ஆகிருக்கிற கம்பெனியில் முதல் 250 கம்பெனிக்கு அப்புறமா இருக்கிற கம்பெனி எல்லாமே வந்து ஸ்மால் கேப் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து என்னன்னாக்கா செபியோடைய ஒரு ரூல் இருக்கு. ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்ற கேட்டகரியில் வர மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே வந்து மினிமம் 65ல இருந்து இல்லை அதுக்கும் மேலே வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதனால ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாக் பிக்கிங்கை வந்து மினிமம் 65%க்கு வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸாக மட்டும்தான் எடுத்து வச்சுருப்பாங்க. ரிமைனிங் 35%க்கு அவங்க வேறு கேபிட்டல் எடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவங்க வந்து டெப்ட் இல்லை பாண்டு அந்த மாதிரி இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து நமக்கு எதனாச்சும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் இருக்கா இல்லை கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா எந்த ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து டிஃபைன்டாக கிடையாது. இது மட்டும் இல்லாமல் எஸ்ஐபியுமே வந்து அலோவ் பண்ணுறாங்க, லம்சம்மும் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து அவங்கவுங்களுடைய அந்த ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி மினிமம் அமௌண்ட் வந்து இருக்கும். அது மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஸ்ஐபியோ இல்லை லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ நம்ம பண்ணலாம். இப்போ இன்கேஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு 1 மந்த் 2 மந்த்தில் நமக்கு அந்த அமௌண்ட் தேவைப்படுது, அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த ஒரு லாக்இன் பீரியடும் கிடையாது. ஆனால் நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு சின்ன அமௌண்ட் எக்ஸிட் லோடுன்னு சொல்லி ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவுமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டு மியூச்சுவல் ஃபண்ட் வேரி ஆகும். இதுவுமே நம்ம அப்கமிங் வீடியோவில் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ எக்ஸிட் லோடுன்றதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னாலே வந்து சின்ன சின்ன கம்பெனியில் வந்து முதலீடு பண்ணுறது. சின்ன சின்ன கம்பெனிங்கன்னு பார்க்கும்போது சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் மட்டும் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது சின்ன இன்வெஸ்டர்ஸ் இல்லை, பெரிய இன்வெஸ்டர்ஸும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சின்ன இன்வெஸ்டர்ஸும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கம்பெனியோடைய மொத்த கேபிட்டலைசேஷன், மொத்த கம்பெனியோடைய ஒர்த்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கம்மியான அமௌண்ட்டில் தான் இருக்கும். அதனால அவங்க வந்து இப்போ ஃபண்டை இன்ஜெக்ட் பண்ணுறவங்க சடனாக நீங்கள் போயிட்டு ஒரு கம்பெனியை வாங்கணும் அப்படின்னா அது ஸ்மால் கேப் கம்பெனின்றதுனால ஒரு 10 கோடி 20 கோடிக்கு வாங்கினாங்க அப்படின்னாலே உடனே ப்ரைஸ் வந்து சடன்னு மேலே போயிடும். இந்த ரீசன்னால இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஹை வாலட்டைலில் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கும். அதனால இது வந்து ஷார்ட் டேர்முக்கு வந்து ரொம்பவே ரிஸ்கி. ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவாக நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து மிட் கேப் ஃபண்ட்ஸ். மிட் கேப் ஃபண்ட்ஸ்னு பார்க்கும்போது நிஃப்டி என்எஸ்சியில் இருக்கிறத 101வது ஸ்டாக்ல இருந்து 250 ஸ்டாக் வரைக்கும் அந்த ரேங்கிங் பிட்வீன் 101ல இருந்து 250 அந்த 150 ஸ்டாக்ஸ் மட்டும் வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மினிமம் வந்து 65% ஆர் அபோவ் அதுக்கு மேலே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னாக்கா அது வந்து மிட் கேப் கேட்டகரியில் வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ ரிமைனிங் அமௌண்ட்டுக்கு ஸ்மால் கேப் மாதிரி அவங்க வேறு எதனாச்சும் ஒரு கேபிட்டல் லார்ஜ் கேப்போ இல்லை ஸ்மால் கேப்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாக்கா டெப்ட்டு, அப்படி இல்லைனாக்கா அவங்க பாண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுக்குமே வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எஸ்ஐபியும் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ணலாம். இதில் மினிமம் வேல்யூன்னு எதுவும் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி மினிமம் வேல்யூ வந்து டிஃபர் ஆகும். எக்ஸிட் லோடு வந்து இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிட் கேப் ஃபண்ட்லையுமே எக்ஸிட் லோடு இருக்குது. ஏன் இந்த எக்ஸிட் லோடு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு பிளான் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக.
நம்ம சடனா வந்து நம்ம இன்னைக்கு குடுத்துட்டு பணத்த நாளைக்கு எனக்கு வேணும் என் பணத்த குடுங்க அப்படின்னு போய் நீங்க ஃபண்ட் மேனேஜர் கிட்ட கேட்கும்போது, அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து ரீவொர்க் பண்ற மாரி இருக்கும். அதுக்கான ஒரு சின்ன ஃபீயா தான் வந்து எக்ஸிட் லோட் அப்படின்றத அவங்க வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ இது ரிஸ்க்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மால் கேப்ப கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரிஸ்க் கொஞ்சம் கம்மி. ஆனா லார்ஜ் கேப்ப வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது இது வந்து மாடரேட் ரிஸ்க் இருக்கு. நீங்க வந்து ஒரு 5 டூ 7 இயர்ஸ்க்கு வந்து நீங்க ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா, மிட் கேப் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்குன்ற மாரி நான் பார்க்குறேன். ஸோ 3வது வந்து என்னதுனாக்கா, ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ். ஸோ நமக்கு இங்க பேர்லேருந்தே தெரியுது. இது வந்து ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னாக்கா, ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர், அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வந்து அவங்கவங்களுடைய அலோகேஷன வந்து எப்படி வேணாலும், எந்த கேப்ல வேணாலும் அவங்க வந்து வச்சுக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஸ்மால் கேப்லயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு ஏத்த மாரி லார்ஜ் கேப்லயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லனாக்கா மிட் மிடில் மிட் கேப்லயும் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா, இதுல செபி வச்சிருக்கிற ஒரு மேண்டேட்டரி ரூல் என்ன அப்படின்னாக்கா, மினிமம் 65% வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து அவங்க ஈக்விட்டில தான் வச்சிருக்கணும் அப்படின்றது இருக்கு. ரிமைனிங் 35% அவங்க கோல்டுலோ இல்லனாக்கா சில்வர் அந்த மாரி வேற ஃபண்ட்ஸ்ல கூட அவங்க வச்சுக்கலாம். பாண்டு அண்ட் டெப்ட் அதுல வந்து அவங்க வச்சுக்கலாம். இதுக்குமே வந்து எஸ்ஐபியும் அலோவ் பண்றாங்க, லம்சமும் அலோவ் பண்றாங்க. எந்த ஒரு மினிமம் வேல்யூவும் கிடையாது. ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஏத்த மாரி அந்த மினிமம் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அவங்க என்ன டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்களோ, அதுதான் அந்தந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கான மினிமம் வேல்யூ, மினிமம் இன்வெஸ்ட்மென்ட். இதுலயும் எக்ஸிட் லோட் வந்து இருக்கு. ஸோ மேஜரா பார்த்தோம் அப்படின்னாக்கா, எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லயுமே எக்ஸிட் லோடு இருக்கும் கண்டிப்பா. ஆனா, அது வந்து ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து 15 நாளுக்குள்ள நம்ம எக்ஸிட் பண்ணா தான் இருக்கும். ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ல 1 மாசம் வரைக்கும் வெளில வந்துட்டோம்னா எக்ஸிட் லோட் இருக்கும். ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கு மட்டும் தான் எக்ஸிட் லோட் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ பொறுத்தவரைக்கும், எந்த கேப்ல ஃபண்ட வந்து அலோகேட் பண்ணணுன்ற கம்ப்ளீட் ஃப்ரீடம் வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு இருக்கும். அவங்களுடைய அந்த ஃபண்ட் மேனேஜருடைய இந்த கேப்பிட்டல் மூவ் இந்த இந்த ஸ்மால் கேப்ல இருந்து நம்ம மிடில் போலாம், இல்ல லார்ஜ் போலாம் அப்படின்றத அவங்க டைம் டூ டைம் வந்து டிசைட் பண்ணணும். அதுதான் வந்து இங்க இந்த ஃபண்ட வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளா வந்து ஃபண்டா வந்து கொண்டு போகும். அடுத்து வந்து செக்டோரல் ஆர் தீமட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னாக்கா, தீம் அப்படின்றது வந்து என்னன்னா, இப்போ ரீசென்ட்டா வந்து ஈவி தீம் வந்து நல்லா போச்சு. அப்பதான் ரயில்வே தீம் வந்து நல்லா போச்சு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீம். செக்டார் அப்படின்னும்போது, ஸோ ஆட்டோமொபைல் செக்டார், ஐடி இல்லன்னா வந்து ஃபார்மா செக்டார் அப்படின்றது வந்து செக்டார்ல வந்துரும். ஓகேங்களா? இதுல இன்வெஸ்டர் வந்து மினிமம் 80% வந்து அந்த செக்டார் இருக்குற இல்லன்னா அந்த தீம்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு ரூல் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹை கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்கும். இது வந்து நாட் சூட்டபிள் ஃபார் பிகினர்ஸ். ஏன் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு செக்டாருமே வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து மேல கீழ போகும். அப்படி இருக்கும்போது, ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் வந்து புதுசா மார்க்கெட்குள்ள வராங்க. அவங்க வந்து ஒரு பேங்கிங் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா, அடுத்த 5 வருஷத்துக்கு பேங்கிங் செக்டர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா, அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ரிஸ்க்கா போயிடும். அதனால லாங் டெர்ம்ல இருக்கிறவங்களும், அதுவே மாரி எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறவங்களுக்கான ஒரு ஃபண்ட் அப்படின்னா, இது வந்து செக்டாரல் ஃபண்ட். இதுலயுமே எக்ஸிட் லோட் இருக்கு. இது வந்து என்னன்னாக்கா, டைமிங் த மார்க்கெட்ன்னு சொல்லுவாங்க. எந்த டைம்ல எந்த செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்றத நம்ம வந்து நல்ல ஒரு ஃபோக்கஸ்டான வியூ வச்சு அதுல இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்தது வந்து என்னன்னாக்கா, இஎல்எஸ்எஸ். இது வந்து என்னன்னாக்கா, இஎல்எஸ்எஸ்ன்றதுனாக்கா ஒரு டாக்ஸ் சேவர் ஃபண்டு. இதுல வந்து மினிமம் வந்து 80% வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வந்து ஈக்விட்டில தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இதுல லாக்-இன் பீரியட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 3 வருஷம் வந்து மேண்டேட்டரி லாக்-இன் பீரியட் இருக்கு. இதுல நீங்க ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா, முதல் 3 வருஷத்துக்கு உங்களால அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ட எடுக்கவே முடியாது. அதே மாரி இத வந்து இதுலயுமே உங்களுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷனும் தராங்க. அண்டர் 80சி ஃபார் அப் டூ 1.5 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் தராங்க. ஸோ இது வந்து என்னன்னாக்கா, டாக்ஸ் பெனிஃபிட்டுக்காக இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்களுக்கான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். நீங்க லாங் டெர்ம்ல வந்து வேணும் அப்படின்னாலுமே சரி, இல்ல நீங்க ஷார்ட் டெர்ம்னாலுமே நீங்க மத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போயிடலாம். உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் எதுவும் ரெக்யர்மென்ட் இல்ல அப்படின்னாக்கா. அடுத்தது வந்து மல்டி கேப் ஃபண்ட். ஸோ மல்டி கேப் ஃபண்டுக்கும், ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படின்னாக்கா, அவங்க வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் எந்த கேப்ல வேணாலும், எவ்வளோ வேணாலும் அவங்க வந்து பெர்சன்டேஜ் வந்து மேனேஜ் பண்ணலாம். ஆனா மல்டி கேப் ஃபண்ட பொறுத்தவரைக்கும், லார்ஜ் கேப்ல 25%, மிட் கேப்ல 25%, ஸ்மால் கேப்ல 25% வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் கண்டிப்பா ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ரிமைனிங் இருக்கிற 25%க்கு அவங்க பிரிச்சு எந்த கேப்லனாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல அவங்க பாண்டோ இல்லனாக்க டெப்ட் மார்க்கெட்ல கூட அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். ஆனா 25% இன் லார்ஜ் அண்ட் இன் மிட் அண்ட் இன் ஸ்மால் வந்து ரொம்பவே மேண்டேட்டரி. இது மூணுத்தையும் அவங்க ஆட் பண்ணும்போது 75% வந்து ஆல்ரெடி 3 கேப்ல பிரிச்சு பண்ணிடுறாங்க. ரிமைனிங் இருக்கிற 25% மட்டும் இந்த ஃபண்ட் மேனேஜரோட டிசிஷன். அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்கா, இதுலயுமே வந்து மினிமம் அமௌண்ட்னு எதுவும் கிடையாது. ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்ன மினிமம் அமௌண்ட்டோ, அத வந்து அந்த பர்ட்டிகுலர் ஃபண்ட பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். எஸ்ஐபி அண்ட் லம்ப் இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸிட் லோடுமே இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னாக்கா, ஃப்ளெக்ஸி கேப்ப விட வந்து இது ஃப்ளெக்சிபிலிட்டி கம்மி. ஏன் அப்படின்னா,
ஃப்ளெக்ஸி கேப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபண்ட் மேனேஜர் எல்லாத்தையுமே வந்து ஸ்மால் கேப்லேயே கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இங்கே மல்டி கேப்பை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ண முடியாது. அவங்க மினிமம் வந்து கண்டிப்பாக 25% வந்து லார்ஜ்லையும் 25 மிட்லையும் 25 ஸ்மால்லையும் வச்சாகணும். அந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு இருக்கு. இந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு இருக்கும்போது அவங்களோட ஹேண்ட் வந்து ஃப்ரீ ஹேண்டாக இருக்காது. அவங்க இஷ்டப்பட்ட மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல லாபத்தை எடுத்து தரது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து என்னன்னாக்கா வேல்யூ ஃபண்ட்ஸ். வேல்யூ ஃபண்ட்ஸ் இதுலேருந்தே நமக்கு தெரியுது எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து வேல்யூவாக இருக்குன்னு பார்த்துட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு பேர் தான் வந்து வேல்யூ ஃபண்ட்ஸ். இதுலையுமே வந்து மினிமம் அமௌண்ட் எதுவும் கிடையாது. அந்த மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ அவங்க டிஃபைன் பண்ணுறாங்களோ அதுதான். எஸ்ஐபி வந்து இதில் வந்து ப்ரிஃபர்டு வந்து எஸ்ஐபி தான். லம்சம் வந்து ஏன் கிடையாது, இங்கே ப்ரிஃபர்ட் கிடையாது அப்படின்னா, மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக் வந்து வேல்யூ பையா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு கூட வேல்யூ பையாவே கூட இருக்கும். இப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம ஒரு அமௌண்ட் லம்சமா போட்டுட்டு அடுத்த 5 வருஷம் நம்மளால வெயிட் பண்ண முடியாது. அதனால எஸ்ஐபி வந்து நல்லா இருக்கும் வேல்யூ பையிலும். பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம்ல உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் எதுவும் இல்லை ஃபண்டில் அப்படின்னாக்கா நீங்க வேல்யூ ஃபண்ட்ஸ்ல லம்சமும் நீங்க பண்ணலாம். எக்ஸிட் லோடு இதுக்கு வந்து இருக்கு. அண்ட் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக்கு இது வந்து நல்ல சூப்பரான ஒரு இது. அதே மாதிரி மார்க்கெட் வந்து புல் சைடு மார்க்கெட் வந்து மேலே போகும்போது பெருசாக இந்த ஸ்டாக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாது. பட் ஆனால் மார்க்கெட்ஸ் கீழே வரும்போது இந்த ஸ்டாக்ஸ் வந்து பெருசாக அடி வாங்காது. ஸோ நின்று பேசும், டிஃபென்சிவாகவும் இருக்கும். அடுத்தது வந்து கான்ட்ரா ஃபண்ட்ஸ். இப்போ வேல்யூ ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வேல்யூவான ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. கான்ட்ரா ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து வேல்யூவான ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் கான்ட்ரடியனான ஒரு டிசிஷனை வந்து இங்கே ஃபண்ட் மேனேஜர் எடுப்பார். விச் மீன்ஸ் மற்ற இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஃபண்டே வேணாம், மார்க்கெட் வந்து அந்த ஃபண்டை வந்து அடின்னு அடிச்சு கீழே இறக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஃபண்டில் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக இப்போ டெம்பரரியாக இந்த ஃபண்டில் இந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் இது இறங்குது. பட் ஆனால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃபியூச்சர் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது தொலைநோக்கு பார்வையோட அந்த மாதிரி ஸ்டாக்ஸை பிக் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுதான் வந்து கான்ட்ரா ஃபண்ட்ஸ். இதுலையுமே வந்து எக்ஸிட் லோடு இருக்குது. எஸ்ஐபி லம்சம் ரெண்டுமே அலோவ் பண்ணுறாங்க. மினிமம் அமௌண்ட் வந்து அந்த கான்ட்ரா ஃபண்ட்ஸோடைய ஸ்பெசிஃபிக் ஃபண்டோடைய டிஃபைன்ட் அமௌண்ட் தான் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். இந்த ஃபண்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபண்ட் மேனேஜர் ரொம்பவே வந்து ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணோம். அதனால வந்து லாங் டேர்ம் வந்து நம்ம பேஷண்ட்டோட வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபண்டுமே வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்க்காக தான் இருக்கும். அடுத்தது வந்து ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். இப்போ காமனாகவே நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து 50 ஸ்டாக்ஸ் 100 ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டாக்ல ஒவ்வொரு பர்சன்டேஜில். ஆனால் இந்த ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ரூல் இருக்குது. முதல் ரூல் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க 65% இல்லைனா அதுக்கு மேலே வந்து ஈக்விட்டி ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். செகண்ட் ரூல் வந்து அவங்களுடைய மேக்ஸிமம் ஸ்டாக்ஸே வந்து 30க்கு மேலே இருக்கக்கூடாது. இதுதான் வந்து செபியோடைய ரூல். இதுலையுமே வந்து நமக்கு எக்ஸிட் லோடு இருக்குது. அண்ட் லம்சமும் அலோவ் பண்ணுவாங்க, எஸ்ஐபியும் அலோவ் பண்ணுவாங்க. மினிமம் அமௌண்ட் வந்து அந்தந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து ஒன்லி வந்து 30 ஸ்டாக்ஸ் தான் இருக்குதுன்றதுனால இது வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்க் இருக்கும். பட் ஆனால் வந்து டைவர்சிஃபிகேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வெறும் 30 ஸ்டாக்ஸ் தான். அதே மாதிரி அந்த ஸ்டாக் செலெக்ஷனை பொறுத்து தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய பெர்ஃபார்மன்ஸுமே வந்து அவுட்கமாக இருக்கும். அடுத்தது வந்து என்னன்னாக்கா ஃபைனல் ஒன். இது வந்து நம்மளுடைய போனஸ் மாதிரி. இது வந்து இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்கிறோம். பட் ஆனால் நம்ம வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். பட் வந்து ஃபாரின்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கான ஒரு ஃபண்ட் இது. ஆனால் இந்த இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஃபண்டில் வந்து 35% மேலே போயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த டாக்ஸேஷனை வந்து டெப்ட் டாக்ஸேஷனாக எடுத்து கன்சிடர் பண்ணுவாங்க. டெப்ட் டாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் அப் டு ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் மோர் தென் 3 இயர்ஸ்க்கு நீங்கள் வச்சுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இது வந்து கரன்சி ரிஸ்க்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு டாலரில் வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்தியன் ரூபியை நம்ம வந்து டாலரில் கன்வெர்ட் பண்ணி இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். நாளைக்கு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணும்போது டாலர் வேல்யூ வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த கரன்சி ரிஸ்க் இருக்கும். ஆனால் சோஃபார் ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது $1 இருந்த டாலர் இப்போ வந்து $80 $70 $80 ரேஞ்சில் போகிற அளவுக்கு இதுவாயிடுச்சு. அதை வச்சு பார்க்கும்போது டாலரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குன்ற மாதிரி ஹிஸ்டரி வந்து நமக்கு சொல்லுது. இதுலேயுமே வந்து எக்ஸிட் லோடு தான் இருக்கும். ஸோ அண்ட் இது வந்து டேக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய நார்மல் ஸ்லாப் ரேட்லோடைய டேக்ஸில் தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுக்கா பிடிக்கலையான்றதை நம்மளுடைய கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம குடும்பத்தில் இணைங்க. நன்றி நண்பர்களே.